Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி சுசியம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் கடலை பருப்பை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிட்டு குக்கர்ல 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பை லைட்டா பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா உடையற மாதிரி இருக்கணும். ரொம்ப குழையவும் வேண்டாம். அதே சமயம் பருப்பாவும் இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். இப்போ ஒரு கடாயில 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா 1.25 கப் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சு வரதுக்காக 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சு வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்க அந்த கடலைப்பருப்பை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு நல்லா முழுசாக தான் இருக்கும். இந்த வெல்லத்தோட தண்ணியிலே நல்லா வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இது வந்து நல்லா குழஞ்சு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். இப்போது இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் கலந்து விட இந்த பருப்பு நல்லா வெந்து மசிஞ்சிரும். இப்போது ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ பருப்பு நல்லா வெந்து உருண்டை பிடிக்கிற பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இப்போது ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/4 கப் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக கம்பைன் ஆகும். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த பருப்பு உருண்டை வந்து இந்த மாவில் நல்லா ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருந்தால் போதும். இப்போது பருப்பு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சின்னதாகவே உருண்டை பிடிக்கிறேன். ஆனால் ரொம்ப பெருசாக மட்டும் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே உருண்டை பண்ணியாச்சு. இப்போ இந்த மைதா மாவில் இதை சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெயை மிதமான சூட்டில் சூடு பண்ணிட்டு இதை சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று சேர்த்ததும் கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்தது சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சேர்த்த 2 வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கலர் வந்துடும். அதனால் அதை திருப்பி விட்டுட்டு அடுத்தது சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா ஈவனாக கோல்டன் கலரில் வந்ததும் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை நீங்கள் கையிலையும் நீங்கள் போட்டு பொரிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பூனில் சேர்த்தோம்ல, கையில் போட்டிங்க அப்படின்னா கோட்டிங் நல்லாவே சூப்பராக வரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. அதே மாதிரி எண்ணெயை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ 2 சைடுமே நல்லா ஈவனாக கலர் வந்ததும் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.